சபரிமலையிலிருந்து சென்னையில் வந்து 3 நாட்கள் ஐயப்பன் தங்கி சென்றதாக நம்பப்படும் மண்ணடி கச்சாலீஸ்வரர் கோவிலில் மண்டல பூஜைக்காக ஏற்பாடுகள் களைகட்டி வருகிறது. சென்னை மண்ணடியில் உள்ள அரண்மனைக்கார தெருவில் 500 ஆண்டுகள் பழமையான கச்சாலீஸ்வரர் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் மூலவரின் பின்பக்கம் அனைத்து கோவில்களிலும் இருப்பது போன்று சதாசிவமூர்த்தி, கணபதி, தட்சிணமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, துர்க்கை அம்மனின் சன்னதிகள் உள்ளன. ஆனால் கச்சாலீஸ்வரர் கோவிலின் தனிச்சிறப்பே அங்கு அமைந்துள்ள ஐயப்பன் சன்னதிதான். இந்த சன்னதிக்கு பின்னால் சுவாரஸ்யமான கதை ஒன்றும் உள்ளது. 1952ஆம் ஆண்டு சபரிமலை கோவிலில் தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் ஐயப்பனின் புதிய சிலை ஒன்று செய்யப்பட்டு இந்தியாவின் பல்வேறு பகுதிகளுக்கு புனித யாத்திரை கொண்டு செல்லப்பட்டது. அந்த வகையில் சென்னைக்கு வந்த அந்த ஐயப்பன் சிலை மண்ணடியில் உள்ள கச்சாலீஸ்வரர் கோவிலில்தான் வைக்கப்பட்டது. ஆனால் இங்கிருந்து சிலையை மீண்டும் சபரிமலைக்கு எடுத்து செல்ல தேவஸ்தானம் தரப்பில் உத்தரவு கிடைக்க காலதாமதமானதாகவும் கூறப்படுகிறது. இதனால் கச்சாலீஸ்வரர் கோவிலிலேயே ஐயப்பன் சிலை 3 நாட்கள் வைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பின்னர் எடுத்து செல்லப்பட்டது. சபரிமலையில இருந்த ஐயப்பன் 3 தினங்கள் இந்த கோவிலிருந்து, இந்த சுவாமிகிட்ட இருந்து, இந்த மண்டபத்திலிருந்து சென்றதால் இந்த கோவிலுக்கு முக்கியமாக ஐயப்பனுடைய மகா சிறப்பு. கார்த்திகை மாதத்து சபரிமலைக்கு மாலை போட்டு இங்கிருந்து மலைக்கு செல்வது வழக்கம். இது தொன்று தொற்று நடந்து கொண்டிருக்கின்ற வழக்கம். சபரிமலை ஐயப்பன் சிலை இங்கு வந்து தங்கி சென்றதை நினைவூட்டும் வகையில் தொடக்கத்தில் திருவுருவப் படத்தை வைத்து பக்தர்கள் வழிபட்டனர். பின்னர் தி மெட்ராஸ் ஐயப்பா சேவா சங்கம் தொடங்கப்பட்டு 1953ஆம் ஆண்டு ஐயப்பனுக்கு தனி சன்னதி கட்டப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதன் மூலம் சென்னையின் முதல் ஐயப்பன் கோவில் என்ற பெருமையை பெற்றது. இதற்கு பிறகுதான் சென்னை அடையார், மகாலிங்கபுரம் உள்ளிட்ட இடங்களில் ஐயப்பன் கோவில்கள் அமைக்கப்பட்டன. கேரளாவில் உள்ள சபரிமலையில் ஐயப்பனுக்கு நடைபெற்று வரும் பூஜைகள் அனைத்தும் இந்த சன்னிதானத்திலும் நடைபெறுவது கூடுதல் சிறப்பு. இந்நிலையில் 73வது ஆண்டை முன்னிட்டு மண்டல பூஜைக்கான சிறப்பு ஏற்பாடுகளை தி மெட்ராஸ் ஐயப்பா சேவா சங்கம் சார்பில் செய்யப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக டிசம்பர் 26ஆம் தேதி ஐயப்பனுக்கு தங்க அலங்காரம் நடைபெற உள்ளது. சபரிமலையில் மகரஜோதி நடைபெறும் அதே நாளில் இந்த கோவிலிலும் மகரஜோதி வழிபாடு நடைபெற உள்ளது. பிரேசிலில் G20 மாநாட்டில் பங்கேற்பது உட்பட 5 நாள் பயணமாக 3 வெளிநாடுகளுக்கு பிரதமர் மோடி புறப்பட்டு சென்றார். டெல்லியிலிருந்து புறப்பட்ட பிரதமர் நரேந்திர மோடி முதலில் வடக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள நைஜீரியாவுக்கு செல்ல இருக்கிறார். அந்நாட்டு அதிபர் போலோ அகமது தினுபுவை சந்திக்கும் பிரதமர் மோடி இந்தியா நைஜீரியா இடையிலான உறவை மேம்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார். இதனைத் தொடர்ந்து வரும் திங்கட்கிழமை பிரேசிலில் செல்லும் பிரதமர் மோடி G20 மாநாட்டில் பங்கேற்கிறார். கடந்த ஆண்டு G20 மாநாட்டை நடத்திய நாடு என்ற முறையில் இந்தியாவிற்கு ட்ரோய்கா உறுப்பினர் என்ற அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பல்வேறு நாடுகளுடனான உறவை மேம்படுத்துவது குறித்து ஆலோசிப்பேன் என்றும் பிரதமர் மோடி தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். G20 மாநாட்டை முடித்துவிட்டு புதன்கிழமை கயானா செல்லும் பிரதமர் மோடி அந்நாட்டு அதிபர் முகமது இர்ஃபான் அலியுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். கயானாவில் இந்தியா ஹெரிகோம் மாநாட்டில் பங்கேற்கும் பிரதமர் மோடி கரீபியன் நாடுகளுடனான உறவை மேம்படுத்துவது மற்றும் புதுப்பிப்பது குறித்து ஆலோசனை நடத்தவுள்ளார். அந்த மாநாட்டில் பிரதமர் மோடிக்கு கரீபியன் நாடுகளின் ஒன்றான டொமினிகாவின் மிக உயரிய விருது வழங்கப்படுகிறது. கயானாவிற்கு செல்லும் முதல் இந்திய பிரதமர் என்ற பெருமையை பெறவுள்ள பிரதமர் மோடி அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் உரையாற்றவிருக்கிறார். அந்நாட்டில் வசிக்கும் இந்தியர்களுடன் கலந்துரையாட உள்ளார்.